பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. ராமலிங்க பயம் ராமலிங்க பயம் ராமலிங்க பயம். உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்வே வருக. எம்பர்தமை இரவாக்கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. எம்போல்வார் கழகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வளகம் செறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, திருவடி புகழ்ச்சி பதிவு போட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ மீண்டும் இணைவோம். இன்று நாம் பார்க்க இருக்க அடிகள் 17வது வரிகள். பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம்பகாதீத விமலம். அடுத்தடுத்த வரிகள் பெருமானாரோட திருவுள்ளப்படி பார்க்க முடிந்தால் பார்க்கலாம். போன பதிவில் 15, 16வது வரிகள், அதாவது பகசுபாவம் புனித மதுலம் அதுலிதம் அம்பராம்பர நிரளாம்பனம் பரவு சாட்சாத்கார நிரவயவம் கற்பனாதீதம் நிர்விகாரம் பார்த்தோம். அதை ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துடலாம். பெருமான் திருக்கரத்தால் எழுதப்பட்ட அந்த மூலையிட ஆதாரமாக இருக்குது. இப்போ இறைவனோட பதிவிலக்கம் தான் ஃபஸ்ட்டு 32 வரி. அதாவது மொத்தமாக சொன்னால் அது 4 வரி தான். நம்மளுக்கு புக்கில் சுருக்கி கொடுத்துருக்கிறதுனால இப்போ புக்கு அடிப்படையில் நம்ம 17வது வரி பார்க்க இருக்கிறோம். போன 15, 16 சின்ன ரீக்கேப் பார்த்துடலாம். பகர் சுபாவம், இறைவனோட இயல்பை அவனுடைய சுபாவத்தை கூற முடியாது. அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். இப்போ மனிதனோட இயல்பை கூற முடியும். ராட்சச குணம், தாமச குணம், சத்துவ குணம், இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு. அவன் அவனோட சுபாவத்தை கூற முடியாது. புனிதம், அவன் புனிதமானவன். பூக்குட்டல் நிதன் பிரிச்ச கூட நித்தியமாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு அழிவே இல்லாதவன், தூய்மையானவன், புனிதம். அதுலம் அதுலிதம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலம் அப்படின்னா அவனுக்கு ஒப்புவமை கூறவே முடியாது. அவன் மாற்றறியாத செலும் பசும் பொன்னே அப்படின்னு கூட பெருமான் சர்க்குருமணி மாலையில் முதல் பாடலில் பாடியிருப்பாங்க. அவன் 10 மாத தங்க மாதிரி. அப்போ அவனுக்கு ஒப்புவமை கூற முடியாது. அதான் அதுலம் அப்படின்றது. அதுலிதம்னா ஸ்ட்ராங்கான இருக்கிற தன்மையை குறிக்கக்கூடியது. அவன் நிலையாக இருந்துக்கிட்டு தான் இப்போ நம்மளுடைய இந்த பூமிகள், இந்த பிரபஞ்சங்கள், இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், சூரிய சந்திரன் இதெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறான் இந்த உயிர்களோட பொருட்டு. அப்போ அதுலிதம் பார்த்துட்டோம். அம்பராம்பரம் நிரலாம்பரம். அம்பராம்பரம் அப்படின்னா தகரஹாச ஆகாசம்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சுவாமி சொல்லுவாங்க. அதுதான் புறத்துலேயும் நம்ம சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய சிறநடு சிற்றம்பலத்தில் புருவமத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் வெளி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாகாச சுரூபரையும் குறிக்கக்கூடியது. முத்தேக சித்தியை கொடுக்கக்கூடியது நம்ம போனதிலே பார்த்துட்டோம். நிரலாம்பனம், அவனு ஒரு பற்றுக்கோடு இல்லாதவன். நாம தான் ஒரு பற்று வேணும், ஒரு பிடிமானம் வேணும். அவன் பற்றே இல்லாதவன் தான். அவனை நம்பி தான் நம்ம இருக்கோம். அவன் தான் மண்ணில் மண்ணாகவும், நீரில் நீராகவும், நெருப்பில் நெருப்பாகவும், காற்றில் காற்றாகவும் இருக்கான். அவனுக்கு ஒரு பிடிமானம் பற்றுதல் தேவை கிடையாது. நிரலாம்பனம். பரவு சாட்சாத்கார நிரவயவம். அப்போ பரவு சாட்சாத் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரம்னா வடிவம். அவனுடைய வடிவம் என்ன வடிவம்? அடுத்த வார்த்தை நிரவயவம். அவன் அவயம்னா நம் உறுப்புகள், கண், காது, மூக்கு, இந்திரியங்கள். நமக்கு தான் அந்த உறுப்புகள் எல்லாம் தேவை. இறைவனுக்கு அந்த உறுப்புகள் தேவை கிடையாது, அவனுக்கு இல்லை. அவன் உறுப்புகள் அற்றவன். அப்போ நிரவயவம், அந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவுருவம் என்னது? அவன் அவயங்கள் அற்றவன், உறுப்புகள் அற்றவன். அடுத்த வார்த்தை கற்பனாதீதம். அவன் கற்பனை முழுவதும் கடந்தொழி தரும்போர் அற்புதம் தரும் சபை திரு அற்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு பார்த்தோம் போன பதிவில் கூட. அது கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நிர்விகாரம். விகாரம்னா வேறுபாடானது, மாறுபாடானது. நிர்விகாரம்னா அதுக்கு ஆப்போசிட். மாறுபாடு அற்றது, நிலையானது, சீர்கேடு அற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பதிவில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகமகாதீத விமலம். அப்போ பரதுரிய அனுபவம்னா என்ன? இப்போ பரதுரியம்னா துரியம்னா என்ன? இப்போ அவஸ்தைகள்னு சொல்லுவாங்க.
ஜாக்ரத், சொப்னம், சுழுத்தி, துரியம். இப்போ கீழ்நிலை அவத்தைகள் சைவ சித்தாந்தம் சொல்லும்போது கீழ்நிலை அவத்தைகள், மேல்நிலை அவத்தைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து அண்டத்துலேயும் பிண்டத்துலேயும் பிரித்தோம்னா, இப்போ சன்மார்க்கம் என்பது கழுத்துக்கு மேலே தான். இப்போ நம்ம இந்த உடம்பு பிண்டத்தில் அண்டம் வந்து கழுத்துக்கு மேலே தான். அதனால தான் ஞான சபை வந்து கழுத்துக்கு மேலே தான் அதனுடைய அமைப்பு தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. சத்திய ஞான சபையை நூல் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன்னு பெருமான் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம பிண்டத்தில் இருக்கிற அண்டம் வந்து நம்ம கழுத்து பகுதி. இப்போ இதெல்லாம் வந்து கீழ்நிலை அவத்தைகள்னு வச்சுக்கலாமே. இப்போ ஜாக்ரத், இந்த துரியம் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாக்ரத்னா மனம் வந்து ஜாக்கிரதைனா ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, விழிப்பு நிலையோட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொப்னம்னா மனம் வந்து தூக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பது. சொப்பனம், இரவில் கூட சொப்பனம் கண்டாப்பா, கனவு கண்டாப்பா அப்படின்னு சொல்கிறோம்னா கனவு நிலை. அடுத்து சுழுத்தினா உறக்க நிலையிலையுமே வந்து கனவு வந்து இருக்கிறது. அதாவது மனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதாவது துரியத்தில் தான் வந்து மனம் வந்து வேலை செய்யாமல் இந்த புருவமத்தில் நிற்கும். அதுதான் துரியம் சொல்கிறது. அப்போ அந்த இதிலே வந்து பரதுரியம், குருதுரியம், சிவதுரியம் இந்த மாதிரிலாம் தவ அனுபவ நிலையில் மேலே 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 போகும்போது இதை நம்ம வந்து தவ அனுபவ நிலையில் நம்ம கண்டுகொள்கிறது. நம்ம எப்படி இதுக்கு நான் விளக்கம் சொன்னால் கூட அது வந்து பொருத்தமாக வருமானு நம்ம அது தவ அனுபவ நிலையில் அவங்களா ஒவ்வொருத்தராக உணரக்கூடியது. பெருமானாரோட அருளால் நான் என்னால் எவ்வளவு வந்து இதை வந்து விளக்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. பெருமான் தான் திருவருள் காரியம் கூட்டி வைக்கணும். சொல்ல முடிந்த அளவு சொல்கிறேன் நான். அப்போ அந்த பரதுரியம் அப்படின்னா அந்த துரியத்துக்கு மேலே உள்ள நிலை. துரியன்றது புருவ மத்தியில் விழுந்து விழிப்புணர்வோடு இருக்கிறது. அப்போ பரதுரியன்றது வந்து உள் உணர்வுடன் கூடிய வந்து அகநோக்கி விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லுவார் திண்டுக்கல் சுவாமி. ஆக அந்த அகநோக்கி நம்முடைய ஆன்மாவை செலுத்துறது தான் அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அந்த பகர வடிவ குழின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இறைவன் இருப்பிடம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிற்சபையில் அந்த பகர வடிவ குழியில் தான் வந்து இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் நம்ம வந்து அந்த அதாவது மனதை இழுத்து எவ்வித தந்திரத்திலாவது வந்து மனதை இழுத்தி நிறுத்தி புருவமத்தில் செலுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்ம சிதாகாசத்தில் அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அந்த அம்பரத்தில் அந்த இறைவனுடைய திருவருள் நிறைந்திருக்கு. நாம் அந்த அருளை பெறுவதற்கு தான் பெற்றுக்கொண்டு அந்த அனித்தியமான இந்த ஜீவன் நம்ம இந்த உடம்பை வந்து நித்திய ஜீவனாக மாற்ற முடியும். இந்த பரதுரிய நிலையில தான். அப்போ அந்த அக விழிப்புணர்வு நிலை, அதாவது ஆன்ம உணர்வோடு கூடிய வந்து விசேடத்தன்மையுடைய அந்த ஒளி, அதான் பரதுரிய அனுபவம். அதை அனுபவத்தில் தான் பார்க்க முடியும் இந்த வந்து துரிய நிலையை வந்து. இப்போ நம்ம கீழே சொன்னது வந்து அந்த ஜாக்கிரதை சொப்பனம்லாம் வந்து கீழ்நிலை அவத்தைகள் உள்ளதெல்லாம் வந்து புற விழிப்பு நிலை. துரியத்திலேருந்து அக விழிப்பு நிலை. பரதுரிய அனுபவம்னா இந்த அனுபவத்தில் தனுகரணாதிகள் தாம் கடந்த அறியுமோர் அனுபவமாகி அற்புதம். அந்த பரதுரிய நிலையில தான் வந்து நம்ம வந்து அந்த மாயை கண்மம் இந்த 2 மனங்களை வந்து நீக்க முடியும். அப்போ இந்த பரதுரியம்ன்றது பார்த்துட்டோம். அக விழிப்புணர்வு நிலை, அதாவது அந்த இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய நிலை அக விழிப்பு நிலைன்னு பார்த்தோம். பரதுரிய அனுபவம் பரம்னா வந்து அதுதான் விசேடத்தன்மையான ஒளி. அந்த பரம்ன்றது பரதுரியத்தில் இருக்கிற அந்த பரத்தை பற்றி பார்க்குறோம். அதை ஆக்குறதுக்கோ அழிக்கவோ முடியாது. இறைவனோட இது வந்து போன பதிவிலே பார்த்தா நிர்விகாரம், அது மாற்றத்திற்கும் தோற்றத்திற்கும் உட்படாதவன். இந்த ஒளி தான் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த பரதுரிய அனுபவம் மிக உயர்ந்த பதநிலை. அகநோக்கி விழித்து நம் சிதாகாசத்தில், அதாவது நம்ம உலகிலேயே நம்ம புருவ மத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் படுத்தாலும் உறங்கினாலும் அந்த புருவ மத்தியில் நம்ம வந்து அந்த கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அக விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ அந்த சிதாகாசத்தில் வந்து அந்த பகர வடிவ குழியில் வந்து நம்ம அந்த அருள்வொளி அனுபவத்தை பெறுவது தான் வந்து அந்த அனுபவத்தை பெறுவது தான் பரதுரிய அனுபவம். அப்போ அது அனுபவம் சொல்லிட்டார். அப்போ தான் நம்ம வந்து உடற்பற்று நீங்கும். உடற்பற்று நீங்கினா தான் வந்து அந்த மாயை மலங்களையெல்லாம் நீக்க முடியும். அந்த பரதுரிய அனுபவத்தில் தான் வந்து இப்போ இந்த பரதுரிய அனுபவம் அப்படின்ற நிலையே வந்து இதுலேயே இது வர்றதுக்கு வந்து சீவ ஜாக்கிரம், சீவ சொப்பனம், ஜீவ சுளுத்தி இந்த மாதிரி நிலைகள்லாம் நிறைய இருக்குது. நிர்மல சாக்கிரம், நிர்மல துரியம், பரசாக்கிரம், பரசொப்பனம், பரதுரியம், இந்த மாதிரி நிலைகள் நிறையா இருக்குது. தவ நிலைகள் நம்ம வந்து ஒன்று அனுபவத்தில் தான் பார்த்து சொல்ல முடியும். அடுத்தது குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு துரியம், இதெல்லாம் வந்து 12வது 13வது நிலைகள் தவ அனுபவ நிலைகள். இதெல்லாம் நம்ம எவ்வளோ சுருக்கி கூற முடியுமோ அவ்வளோ சுருக்கி கூறுறேன். அப்போ இந்த கண்ம மலம் இதெல்லாம் வந்து இந்த 2 மலத்தை வந்து
இந்த பரதுரிய அனுபவத்தில் வந்து நீக்க முடியும் மனிதருடைய ஆன்ம நிலையிலிருந்து. அப்போ அந்த அகநோக்கி முச்சந்தியை கடந்து நடுநாடியில் சிற்சபையில் சிதாகாசத்தில் நாம் வந்து அனித்தியமாக நாம் இருக்கக்கூடிய நாம் வந்து பரதுரிய அனுபவ நிலையில் வந்து அருள் ஒளி பெற்று வந்து அந்த சிற்றணுவாகிய நாம் வந்து பரதுரிய அனுபவம் ஏற்படும் போது வந்து இந்த மாயைகளை நம்ம நீங்கிவிடும். அதாவது கண்மமலமும் மாயையும் நீங்கும், 2 மலம் நீங்குன்றாங்க சொல்கிறாங்க அந்த பரதுரிய அனுபவத்தில். ஜோதிமலை மேலுள்ளதோர் ஜோதிவள நாடு, துரிய மலை மேலுள்ளதோர் ஜோதிவள நாடு அப்படின்னு சொல்லிட்டு கூட பெருமான் வந்து பாடியிருப்பாங்க. அந்த துரியத்தை பற்றி நிறைய பாடல் இருக்குது. அது அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம் இல்லையா அனுபவ மாலையில் வந்து. அப்போ அந்த பரதுரிய அனுபவன்றது வந்து அக விழிப்புணர்வில் வந்து சிதாகாசத்தை நோக்கி நம்ம வந்து விழித்து அங்கே அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் வந்து பரதுரிய நிலை. இப்போ பரதுரிய அனுபவம். அதுக்கடுத்தது வந்து குருதுரியம். இதை வந்து நம்ம எப்படி விளக்குறதே கஷ்டம். அதாவது தவ அனுபவிச்சா தான் சொல்ல முடியும். இது அவர்கள் எழுதினதை வந்து பெருமானோட அருளால் என்னால் எவ்வளவு விளக்கி சுருக்கி சொல்ல முடியுமோ என்னால் சொல்கிறேன். அதாவது அந்த குருதுரியம் இறைவனே வந்து இந்த 2 மலம் வந்து ஆன்மாக்களாகிய சிற்றணுவாகிய ஆன்மாக்களாகிய நாம் வந்து அந்த பரதுரிய அனுபவத்தில் வந்து கண்மத்தையும் மாயை மலத்தை நீக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆணவ மலத்தை வந்து குரு தான் வந்து அதாவது குருன்னா அந்த இறைவன் தான் வந்து குருவாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆணவ மலத்தை வந்து அது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆணவ மலத்தை வந்து நீக்கி கொடுக்க முடியும். அதுதான் குருதுரிய பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பதம் அப்படின்னாவே பக்குவம். பா அப்படின்றது நம்ம இந்த சிதாகாசத்தில் இருக்க பகர வடிவ குறிக்கக்கூடிய வார்த்தைகள். பா சிறுநாடு சிற்றம்பலத்தில் இருக்கிற அந்த ஓங்கார பீடத்தில் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே பிறை வடிவத்தில் பகர வடிவ குழியில் இருக்கிற அந்த பொற்றாமரை குளத்தில் அந்த அந்தரத்தில் நிராதாரமாக ஆடிக்கொண்டிருக்கிற அந்த இறைவனோட இருப்பிடம் தான் வந்து அந்த பா அப்படின்றத குறிக்கக்கூடியது. அந்த பதம்ன்றது பக்குவம்னு பார்த்தோம். அந்த பதத்துக்கு பான்ற மீனிங் பார்த்தோம். அதே மாதிரி வந்து தா வந்து தகராகாசம். அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து ஆகாயம், சாதாரண உடம்பு. இந்த தகராகாசம் அந்த வந்து பேராகாயம் அதை குறிக்கக்கூடியது தான் வந்து அந்த தான்றது. இந்த பதத்தில் உள்ள அந்த தான்றது வந்து அந்த இறைவனோட உடம்பை பற்றி குறிக்கக்கூடியது. பேராகாயம், பேராகாசம். சாதாரண ஆகாசம்னா நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய சிற்றணும், அது பேரணுவை குறிக்கக்கூடியது. அப்போ தான்றது வந்து அந்த இறைவனை வந்து தகராகாசத்தை இறைவனுடைய பேராகாயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அப்படின்னா அந்த மகரமை, அதுதான் நம்முடைய இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த பதம் அந்த குருதுரிய பதத்தில் வந்து அந்த சிதாகாசத்தில் இறைவனே குருவாக வந்து அந்த ஆணவ மலத்தை நீக்கக்கூடியது தான் வந்து குருதுரிய பதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ 2 வார்த்தைக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். 10 நிமிஷமாகவே நம்ம பார்த்துருக்குது வந்து பரதுரிய அனுபவம், குருதுரிய பதம். அம்பகம் பகாதீத விமலம். அப்போ அம்பகம் அப்படின்னா பொதுவாக உலகில் சொல்லும்போது வந்து அம்பகம் அப்படின்றது கண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண். இந்த குருதுரிய அனுபவத்தில் இறைவனே வந்து குருவாக வந்து எழுந்தருளி அந்த ஆணவ மலத்தை நீக்கி கொடுக்கறதுனால வந்து அருட்கண் அப்படின்னு சொல்கிறது. இது சாதாரண உலகில் சொல்கிறக்கூடிய கண் கிடையாது, ஞானக்கண். கூட்டல் இப் கூட்டல் பகம், கூட்டல் இப் கூட்டல் அகம் அப்படின்னு கூட பிரிக்கலாம். கூட்டல் இப் கூட்டல் அகம், அம்பகம் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ அருட்கண்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கூட்டல் இப் கூட்டல் அகம் பிரிக்கும்போது அம்ன்றது வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த வந்து ஆன்மாவை குறிக்கக்கூடியது. இப்போ வந்து அந்த பகர வடிவ குழியை குறிக்கக்கூடிய இடம், அந்த இறைவன் இருக்கக்கூடிய சிறுநடு சிற்றம்பலத்தில் பிறை வடிவ அந்த பகர வடிவ குழியை இறைவன் இருப்பிடத்தை குறிக்கக்கூடிய இடம். அகம்ன்றது வந்து உள்நிலை. அப்போ அந்த ஓமாக இருக்கக்கூடியது வந்து அந்த அகத்தினோட உட்பொருள், அது அகம். அப்போ அந்த ஓங்கார பஞ்சகத்தே பாங்காக நடிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்பகம். அப்போ அந்த ஆன்மாவிலே வந்து இந்த ஏற்கனவே வந்து குருதுரிய பதத்தில் வந்து ஆணவ மலத்தை வந்து இறைவன் குருவை வந்து நீக்கி கொடுக்குறான்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னதில் வந்து பரதுரிய அனுபவத்தில் வந்து மாயை கண்மங்கள் நீங்கினதாக பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அம்பகம். அப்போ அம்ன்ற ஆன்மா வந்து அந்த ஓம்ன்றதை மாறுறது, ஓம்காரத்தின் உட்பொருளாக அந்த அருளாக மாறுறது தான் வந்து அம்பகம், அந்த ஞானக்கண் அம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பகம் பகாதீத விமலம். அதாவது இறைவனோட வந்து இறைவனோட செயலை வந்து குறிப்பு வந்து 4 விதமாக வந்து அவனோட செயலை சொல்லுவாங்க. ஒன்று வந்து வீரியம், ஞானம், 2 ஞானம், 3 வந்து செல்வம், 4 வந்து புகழ், 5 வந்து ஈஸ்வரத்தன்மை, 6 வந்து அவாயின்மை. இவைகளுக்கெல்லாம் அப்பால களங்கமற்ற பரிசுத்த பொருளாய் வந்து நம்முடைய பரம்பொருள், நம்முடைய மெய்ப்பொருள் வந்து விளங்குகிறான். அப்போ பகாதீத இவனை வந்து இதை வந்து பிரித்து நம்ம சொல்ல முடியாது. பகாதீத விமலம் அப்படின்னு அது வந்து விமலம் அப்படின்னா வந்து
அதாவது இப்போ ஒரு ஆன்மா வந்து ஆணவமலம் நீங்காத வரைக்கும் அந்த ஆன்மா வந்து சிவத்தன்மை அடையாது. ஆணவமலத்தை இப்போ பெருமான் ஒரு ஆள் தான் வந்து ஆணவத்தை நீக்கி கொண்டவர்கள். அந்த சிவ பதத்தை வந்து அடைஞ்சவங்க. இந்த குருதுரிய பதத்தை வந்து பெருமான் அடைஞ்சவங்க. அப்போ வந்து இந்த விமலம் அப்படின்னா மலமற்றவர். இப்போ இறைவன் வந்து மலமற்றவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இறைவன் பிறக்கும்போதே விஞ்ஞானகலராக பிறந்தவங்க. அதனால தான் வந்து ஈஸியாக வந்து ஆணவ மலத்தை வந்து அவங்களால அறுக்க முடிஞ்சது. நம்மளாம் வந்து சகலர் விஞ்ஞானகலர் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும். அப்போ இந்த ஆணவ மலத்தை நீங்காத வரை அந்த ஆன்மா வந்து சிவத்தன்மை அடைய முடியாது. அந்த மலம்லாம் விமலம்னா வந்து மலமற்றவன். அதாவது பொதுவாக இப்போ எல்லா ஆண்டவன் ஒருத்தன் தான். பொதுவாக சொல்லும்போது ஆண்டவனுக்கு வந்து உருவமில்லை அருவமில்லை ஒன்றுமில்லை வாரின்னு சொல்லுவார். பொதுவாக நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தை இதெல்லாம் சொல்லும்போது இப்போ சன்மார்க்கம் அப்படின்றா வந்து ஒவ்வொரு ஜீவனும் பெண் தன்மையை கொண்டது, அந்த பதியை அடைய விடுறதா சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மார்க்கத்தில் சொல்லும்போது 4 வகை நெறியும் நாட்டுகின்ற போது 4 வகை மார்க்கத்தில் சொல்லும்போது சர்புத்திர மார்க்கம், அதாவது அப்பா பிள்ளை மார்க்கம், அதுக்கு முன்னாடி வந்து தாச மார்க்கம் திருநாவுக்கரசர் உதாரணம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சர்புத்திர மார்க்கம் சமந்தர உதாரணமாக சொல்லுவாங்க. அடுத்து சக மார்க்கம் அப்படின்றபோது சுந்தரர் உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ சன்மார்க்கம்ன்றது கணவன் மனைவி பாவனை. அதாவது ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு சிற்றணு பெற்ற ஆன்மாக்கள் வந்து பெண் தன்மையாக கொண்டது. அந்த இறைவன் ஒருத்தன் தான் பதி, அவன் தான் ஆண் தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெருமை இதை எதுக்கு இப்போ சொல்ல வந்தோம்னா, இது விமலம் அப்படின்னா வந்து அந்த ஆணவமலம் நீங்க பெற்றவர்கள் தான் விமலம்னு சொல்லுவாங்க. இப்போ பகாதீத விமலம் அப்படின்றபோது மலமற்ற தன்மை குறிக்கக்கூடியது. அந்த மலம்னாவே கற்பூர மனம் சொல்லி திண்டுக்கல் ஐயா சொல்லுவார். ஆணவமலம் நீங்கினவங்ககிட்ட தான் வந்து இறைவன் வந்து அந்த சிவத்தன்மை வந்து இறைவன் வந்து பெருமான்கிட்ட இப்போ கலந்தான் இல்லையா, அப்போ அவர் மனம் வந்து கற்பூர மனம் வீசும். அந்த மலமற்ற நிலை அந்த கற்பூர மனம் வீசக்கூடிய நிலை. கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான் இப்பூத மனம் போல மறைவது என்று கண்டாய் இயற்கை மனம் துரிய நிறை இறை வடிவத்து உள்ளதே. துரிய நிறை பாருங்க சொல்லிட்டாரு பாருங்க. பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர் புண்ணியனார் திருவடிவில் நன்னிய வார் அதுவே நான் கண்டே நான் புணர்ந்தே நான் அது ஆனேனே. இறைவன் வந்து இவர்கிட்ட கலந்ததுனால அவர் இறைவனை பார்த்தாரு. அவர் வந்து அதுவாகவே ஆயிட்டாரு, அந்த சிவத்தன்மையே ஆயிட்டாரு. அந்த குருதுரிய பரதுரிய அனுபவம் பெற்று குருதுரிய அனுபவம் வந்து அந்த ஆணவ மலத்தை நீக்கி அந்த அம்பகம்ன்ற அந்த ஓங்கார நிலையில், அம்பகம்னா ஓங்கார நிலை அடைகின்ற போது நம்ம வந்து இந்த நிலையில் வந்து இந்த மலமற்ற நிலையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த கற்பூர மனத்தை நம்மளும் பெருமான் பெற்ற அந்த கற்பூர மனம் இறைவன் கலந்ததுனால அந்த மலமற்ற நிலையை வந்து நம்மளும் ஒரு அதாவது பரதுரிய நிலையில் வந்து ஆணவத்தை மாயையை நீக்கி குருதுரிய பதத்தில் வந்து ஆணவ மலத்தை நீக்கி அந்த மலமற்ற நிலைக்கு நம்ம வந்த பின்னாடி இறைவனும் நாமளும் ஒன்றானதும் பெருமானும் இறைவன் ஒன்றான மாதிரி நாமளும் ஒன்றான மாதிரி சொல்லுவார். அப்போ பாருங்கள், 1வது திருமுறையில் முதல் பதியத்தில் திருவடி புகழ்ச்சியில் இதிலேயே வந்து இறைவனை கலத்த நிலையை சொல்லியிருக்காங்க. அப்போ இதை தெரியாமல் சன்மார்க்கில் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் முதல் 5 திருமுறைகள் வந்து சமயத்தை பற்றி கூறியுள்ளது, இதை வந்து அதனால் நம்ம படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமானோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம திருவார்த்தை, இறைவனோட வார்த்தை, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இப்போ இறைவனுடைய அந்த திருவடி புகழ்ச்சியில் அந்த ஒரு வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம அர்த்தம் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம்பகாதீத விமலம் பார்த்துருக்கோம். அப்போ அடுத்த பதிவில் பரம கருணாம்பரம் தற்பதம் கணச்சொற்பதாதீதம் இன்ப வடிவம் பார்க்கலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக பெருமானே. அன்பர்களே, நேற்று அகவல் சித்திரை 8 ஏப்ரல் 21 பெருமான் வந்து அகவல் எழுதிய நாள். அதாவது எல்லாரும் நம்ம வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். டெய்லி அகவல் படிக்கணும். அகவல் படித்தா தகவல் வரும், முக்கியமான தகவல் வரும். நம்மளுடைய 1596 வரிகளையும் வந்து பெருமானார் வந்து ஒரே இரவில் எழுதி முடித்ததாக நம்மளுக்கு வந்து செய்தி இருக்குது. நாம் அந்த அகவலை படித்து கொண்டோம்னாவே வந்து முழு திருவருட்பாவை படித்து கொண்டதற்கு சமம். இந்த இகலோக வாழ்க்கைக்கு உரியதும் பரலோக வாழ்க்கைக்கு உரியதும் பெருமான் அதில் சொல்லாததே கிடையாது. A to Z எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓர் அறிவுலேருந்து 6 அறிவு நம்ம பெற்றுக்கொண்டது. நம்மளுடைய அப்புறம் உயிர் வர்ற வகை, உடல் வர்ற வகை, ஆண்னா என்ன பெண்ணா என்ன, தாய் தந்தையரை நம்ம எப்படி உடல் எடுக்கிறோம், உயிர் எப்படி வந்தது, அந்த பரம ரகசியம் என்ன, பிரம ரகசியம்னா என்ன, சிவ ரகசியம்னா என்ன,
அதில் சொல்லாத கருத்துக்களே கிடையாது. அதாவது அகரவரிசையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அருட்சிவன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆரம்பித்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி 4 தடவை ஆரம்பித்து 1596 அருட்பெருஞ்சோதி 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 முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 4 இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அதை கடைபிடித்தால் 4 புருஷார்த்தங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலையிலிருந்து அமையமாதல். அந்த 4 சித்திகளை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னென்ன இதெல்லாம் கடைபிடிக்கணும், இது எல்லாமே அதில் சொல்லி வந்திருப்பாங்க. அதில் சொல்லாததே கிடையாது. அதாவது இந்த உயிர்கள் எப்படி அதாவது பையில் பிறக்கிற அந்த கருப்பையில் சம்மந்தப்பட்ட உயிர்கள்லாம் எப்படி பிறக்குது, முட்டையில் வர்ற உயிர்கள்லாம் எப்படி எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சாகா கல்வி, மரணமில்லா பெருவாழ்வு, அதாவது அப்புறம் நம்ம ஆன்மானா என்ன, நம்ம எப்படி தவம் பண்ணணும், அந்த மழையை பற்றி, இறைவனை பற்றி அவன் தாயாக இருக்கான், தந்தையாக இருக்கான், நட்பாக இருக்கான், உறவாக இருக்கான், அரசனாக இருக்கான், பதியாக இருக்கான், பொருளாக இருக்கான், மலையாக இருக்கான். அப்புறம் அந்த இறைத்தன்மை, அவனோட அண்டத்தை பற்றி, பிண்டத்தை பற்றி, அந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த பஞ்சபூதங்களை பற்றி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த மண்ணில் மண்ணா, நீரில் நீரா, நெருப்பில் நெருப்பா, காற்றில் காற்றா, இந்த மாதிரி A to Z பெருமான் அதில் சொல்லாததே கிடையாது. நம்மளுக்கு அத்தனை விதமான இதுகளும் ரகசியங்களும் இது கொட்டி கிடக்கணும். எப்படி தவம் பண்ணணும், அந்த சாகா நிலையை எப்படி பெற்றுக்கொள்ளணும், பெருமான் எப்படி பெற்றுக்கொண்டாங்க, அவர் இறைவன் அவர்கிட்ட எப்படி செங்கோல் ஆட்சியை அவருடைய சாம்ராஜ்யத்தை, இறைவனோட சாம்ராஜ்யம், அந்த 5 ஒளியில் எப்படி பெருமான் தவம் செஞ்சு பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் எல்லாம் நமக்கு ஒரு உள்ளங்கை இது போல், நெல்லிக்கனி போல் அவர் பெற்றுக்கொண்டதை நம்மளும் பெற்றுக்கொள்ள கூப்பிட்றாரு. அந்த தவம் பெற்று அந்த இறைவனும் பெருமானும் ஒன்றான பின்னாடி அந்த உடம்புடைய மாற்றங்கள், அது எப்படி இது வேதியியல் மாற்றம் அடையுது, மழையை பற்றி சொல்லியிருக்காரு, மருந்தை பற்றி சொல்லியிருக்காரு, மந்திரம், ஔஷதம் எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பெருமான் நீதியை பற்றி சொல்லியிருக்காரு, மருந்தை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு என்ன, நம்ம என்றைக்குமே இளமையாக இருக்கணும், அதை பற்றி சொல்லியிருக்காரு. என்றே இன்னும் இளமையோடு இருக்க நன்றியை தரும்போது ஞானமாக மறந்தே, மரணப்பெரும்பினி வாரா வகைமிகு கர்ணப்பெருந்திரல் காட்டிய மருந்தே. அப்போ அதில் சொல்லாதே கிடையாது. அப்போ நம்ம டெய்லி நம்மளும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பெருமாள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறணும். நம்ம அந்த அகவல் நாளில் அகவல் இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், டெய்லி படிக்க ஆரம்பிக்கணும். அதனால் நானும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பெருமானோட அருளால் எல்லோரும் படிங்க, எல்லோரும் இன்புற்று வாழுங்க, பெருமான் பெற்ற பேரை பெறுங்க. நாளைக்கு ஓட்டு போடக்கூடிய நாட்கள் 23ஆம் தேதி. ஓட்டு போடுவது நம்முடைய கடமை. நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமானார். அதனால் எல்லாரும் நம்முடைய கடமை, நல்லவர்களை பார்த்து நாடும் வீடும் நன்றாக இருக்கிறதுக்கு நம்ம நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். நன்றி என்பர்களே. வணக்கம், வணக்கம், வணக்கம். ராமலிங்க அபயம்.